அழகான ஒரு தலைப்பு. இன்றைய பரபரப்பான வாழ்க்கைங்கிறது கொண்டாட்டமா திண்டாட்டமா? நிறைய பேசணும், நிறைய விஷயங்கள் எல்லாம் நம்ம ஆரம்பத்துல இருந்து பேசணும். அம்மா சமையல் நல்லா இருக்குமா, பொண்டாட்டி சமையல் நல்லா இருக்குமான்னு நான் கேட்டேன். நிறைய பேர் அம்மாவுக்குன்னு ஓட்டு நிறைய கொடுத்தீங்க. அந்த அம்மாவுக்கும் மனைவிக்கும் என்ன வித்தியாசம்? பசிக்கு சோறு போட்டால் அவள் மனைவி, கரெக்ட் தானே? பசிக்கு சோறு போட்டால் அவள் மனைவி, பசிக்க விடாமல் சோறு போட்டால் அவள் தான் தாய். கைத்தல கொடுக்கலாம், தாய் இருக்கிறவன் கைத்தல கொடுக்குறான். கேட்டதை வாங்கி கொடுத்தா மனைவிக்கு பிடிக்கும், கேட்டதை வாங்கி கொடுத்தா மனைவிக்கு பிடிக்கும். என்ன வேணும்னு கேட்டாலே அம்மாவுக்கு பிடிக்கும். அதுதான் எங்க அந்த அம்மா மனைவி காதலி. எனக்கு என்னெல்லாம் வாங்கி தருவீங்க அப்படின்னு கேட்டா காதலி, எனக்கு எப்போ வாங்கி தருவீங்க அப்படின்னு கேட்டா மனைவி, எனக்கு ஏன்பா வாங்கித்தரேன்னு கேட்டால் அவள் தான் அம்மா அப்படிங்கிற ஒரு உணர்வு. அப்போ அம்மாங்கிற ஒரு உறவு அன்றைக்கும் இருக்குது, இன்றைக்கும் இருக்கிறது, அப்படி தானே? ஆனால் இந்த காலத்தில் பாருங்களேன், முதியோர் இல்லங்கள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குதா இல்லையா? ஒரு காலத்தில் அம்மாக்கள் அத்தனை பேரும் வீட்டில் இருந்தாங்க. இன்னைக்கு அம்மாக்கள் வீட்டின் பெயரோ அன்னை இல்லம், அன்னை இருப்பதோ முதியோர் இல்லம்ங்கிற நிலைமை ஆகிப்போச்சு. இன்னைக்கு மதுரையில் மட்டும்தான் அதிகமாக முதியோர் இல்லங்கள் அதிகமாக இருக்குது அப்படின்ட்டு சொன்னால் அப்போ அம்மாக்களுக்கு என்ன மதிப்பு? சரி, கணவன் மனைவி உறவாது இருக்கா? ஒரு 60வது கல்யாணத்துக்கு என்னை சீஃப் கெஸ்டாக கூப்பிட்டுருந்தாங்க, சிறப்பு விருந்தினரா. பயங்கர தடபுடல், பாகுபலி செட்டே தோத்துரும் போயிருப்பா, அவ்வளோ தூரம் கிராண்டாக பண்ணியிருந்தாங்க 60வது கல்யாணம். ரொம்ப ஆச்சரியப்பட்டு அவர்கிட்ட போய் கேட்டேன், அந்த மாப்பிள்ளைக்காரர்கிட்ட, சார் 60வது கல்யாணத்துக்கே நீங்கள் இவ்வளோ கிராண்டாக பண்ணியிருக்கீங்களே, உங்களோட 25வது கல்யாண நாள் நீங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணீங்க அப்படின்னு. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? என்னுடைய மனைவியை நான் அந்தமான் கூட்டு போனேன்னாரு. சூப்பர் சார், இப்போ 60வது கல்யாண நாள் இப்போ எப்படி கொண்டாட போறீங்க? என்னுடைய மனைவியை அந்தமான்லேருந்து இப்போ ரிட்டன் கூட்டிகிட்டு வர போகிறோமா அப்படின்ட்டார். முடிஞ்சு போச்சா? அப்போ அத்தனை வருஷமும் அங்கே தான் இருந்திருக்கு. அப்படின்னா கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை. ஒருத்தர் வேகமாக சாமியார்ட்ட ஓடினார், சாமி என் பொண்டாட்டி வாயை கட்டுறதுக்கு ஏதாவது ஒரு மந்திரம் சொல்லுங்க சாமி. அதுக்கு சாமியார் சிரிச்சுக்கிட்டே சொன்னாராம், அது தெரியாமல் தானப்பா நானே சாமியார் ஆயிருக்கேன், நீ என்கிட்ட வந்து மந்திரத்தை சொல்லு அப்படின்னா என்னத்தை பண்ணுறது? நான் ஆரம்பத்தில் ஒரு கேள்வி கேட்டேன், திருமணமான பெண்கள்கிட்ட மீண்டும் ஒரு கேள்வி கேட்குறேன். டெய்லி நைட்டு தூங்கும்போது இதே புருஷன், இந்த புருஷன் இருக்கிறாருல, கல்யாணம் முடிஞ்சு இத்தனை வருஷத்தில் இப்போ வரைக்கும், இந்த செகண்ட் வரைக்கும், இந்த நொடி வரைக்கும் டெய்லி நைட்டு தூங்கும்போது என் வீட்டுக்கார் காலை பிடிச்சி நான் அமுக்கிட்டு தான் தூங்குவேன்னு சொல்லக்கூடிய பெண்கள் இருந்தால் கை தூக்குங்க பார்க்கலாம். காலை அமுக்கிற பெண்கள், பாட்டி நீங்களுமா தாத்தா காலை அமுக்க மாட்டீங்க? அதுக்கெலாம் வேற வேலை பாருடி, காலை அமுக்கணுமா? நான்லாம் கழுத்து அமுக்கலாம்ல பிளான் போட்டுட்ருக்கேன். பத்தியா, காலை யாருமே பார்த்தீங்களா? இதுதான் நிலைமை. ஆனால் நீங்கள் மிகப்பெரிய கோடீஸ்வரி ஆகணும்னா பெண்களை இன்னைக்கு வீட்டுக்கு போங்க, உங்கள் வீட்டுக்கார காலை அமுக்குங்க, ஒரே நாளில் கோடீஸ்வரி ஆயிருங்க. கரெக்ட். உண்மையிலே நான் படித்த ஒரு ஆன்மீக செய்தியை சொல்கிறேன். ஆண்களுடைய இந்த அக்கா சிரிக்க நீ பாடி கொஞ்சம் கேளுக்கா, காலை அமுக்கிறதே அதுக்கு அப்படி யோசிச்சுக்கிட்டே இருக்கு, காலை அமுக்கணுமாண்டி. என்ன ஒரு காமெடி பாரு, ஒரே நாள்ல கோடீஸ்வரர் தெரியுமா? ஆண்களுடைய கணுக்காலுக்கு கீழே சனி வாசம் செய்யும் பகுதி, பெண்களுடைய இந்த முழங்கைக்கு கீழே சுக்கிரன் வாசம் செய்யும் பகுதி. சுக்கிரனோட அழுத்தம் சனியில் படும் பொழுது அந்த வீட்டில் செல்வ கடாட்சம் பெருகும். அதனாலதான் திருமாலோட கால்களை லட்சுமி தேவி அமுக்கினதாக வரலாறே இருக்குன்னா, நீங்க மிகப்பெரிய கோடீஸ்வரி ஆகணும்னா பெண்களை இன்னைக்கே போங்க, உங்க வீட்டுக்கார் காலை அமுக்குங்க, ஒரே நாள்ல கோடீஸ்வரி ஆயிருங்க. அண்ணன் அப்படியாவது காலை அமுக்கிட்டு போட்டோம் அப்படின்னு அண்ணன் நினைக்கிறார். ஆனால் ஒரு சின்ன வேண்டுகோள்க்கா, ஒரே நாளில் கோடீஸ்வரி ஆகணுங்கிறதுக்காக மாங்கு 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 மாங்குன்னு அமுக்கி வீட்டுக்காரருக்கு யானைக்கால் வர்ற மாதிரி செஞ்சிடாதீங்க. அதை மட்டும் ஒரு அன்பான ஒரு வேண்டுகோளாக சொல்லிக்கிட்டுறேன். சரி, கணவன் மனைவி பிரச்சனை இவ்வளோ பிரச்சனையாக இருக்குது, சமையல் சரி இருக்குதா? எவ்வளோ கேள்வி கேட்டால் குழந்தைங்க. இன்னைக்கு அந்த பப்ளி எங்கே, பப்ளி மாதம் காணும், பப்ளி மாதம் எங்கடா போனா? கோயிலுக்குள்ளே இருக்கிறான் அவன். ஐயோ 24 அங்கே கோரமாக உட்காந்துருக்கானா? இந்த பசங்களை சமாளிக்கிறது எவ்வளோ ஒரு கஷ்டமான ஒரு வேலையாக இருக்குது. அந்த அப்படின்னு நிறைய கேள்விகள் கேட்டாரா இல்லையா? உண்மையிலேங்க ஒரு குழந்தை கண்ணீரோடு கவிதை எழுதிச்சுங்க. என்ன சொல்லிச்சு தெரியுமா? இந்த ஸ்கூலுக்கு போகிறது எனக்கு அவ்வளோ பெரிய டார்ச்சராக இருக்குது அப்படின்ட்டு அடித்து பிடிச்சி எழுப்புறாங்க, பல்ல விளக்க சொல்லி படுத்துறாங்க, ஆக்குன சோறு ஆறாமத்தானே வாயில் வச்சு திணிக்கிறாங்க, உள்ள போடுற பனியன் வேற, டவுசருக்குள்ள ஜட்டி வேற, ஒன்றுக்கு கூட போக தெரியாத எனக்கு 9 துணி மேலே எதுக்கு, காலுக்கு மேலே உரைய மாட்டி பூட்ஸுக்குள்ள திணிக்கிறாங்க, வெப்ப சூடு தாங்காம தானே வேர்வை வந்தா சொரியற நானே, தீப்பெட்டி சைஸில் வகுப்பறை, அதில் 50 பேரை அடைக்கிறாங்க, அரை மணிக்கு ஒரு தரம் பாடம் நடத்தி 1000 சொல்லி கொடுக்குறாங்க, எத்தனை மணி நேரம் நான் உட்காந்துருப்பேன், எப்பத்தான் நானும் வீட்டுக்கு போவேன், எல்கேஜி படிக்கிற எங்களைத்தானே இன்ஜினியராக்க துடிக்கிறாங்க, பென்சில் பிடிச்சி கை வலிக்குது, புத்தகம் சுமந்து முதுகு வலிக்குது, போது விடுங்க அம்மா தாயே, புத்தகம் சுமக்க முதுகு பலன் இல்லை,
பாட்டி மடியில படுத்து தூங்கணும், தாத்தா தோளுல ஊற சுத்தணும், மண்ணு வீடு தான் கட்டி பார்க்கணும், மலையில கப்பல் விட்டு பார்க்கணும்னு சொல்லிட்டு இன்றைக்கு ஒவ்வொரு குழந்தைகளும் ஏங்கி தவிக்கிறதே அப்படின்ட்டு சொன்னா இந்த வாழ்க்கைங்கிறது திண்டாட்டமா கொண்டாட்டமா? அந்த காலத்துலலாம் அப்படி இருந்துச்சா? அப்படி ஜாலியா எவ்வளோ தூரம் ஜாலியாக இருந்தாங்க. அப்போ திருமண வாழ்க்கை சரியில்லை, சமையல் சரியில்லை, பாடல் எப்படி இருந்துச்சு அந்த காலத்தில்? தோன்றும் போதும் தாயில்லாமல் தோன்றவில்லையே, சொல்லில்லாமல் மொழி இல்லாமல் பேசவில்லையே, வாழும் போது பசி இல்லாமல் வாழ்வதில்லையே, போகும்போது வேறு பாதை போவதில்லையே, ஒரே வானிலே ஒரே மண்ணிலே ஒரே கீதம் உரிமை கீதம் பாடுவோம். பாட்டு எப்படி இருந்துச்சு? இன்னைக்கு என்ன பாட்டு போட்டிருக்கான்? என் செல்ல பேரு ஆப்பிள் என்ன சைஸா கடிச்சிக்கோ, நீ ரைட் சொல்லி ராங் ரூட்டில் போவான். போதும், ஊட்டிக்கலாம் நீங்க நாளைக்கு போங்க. ரத்த கொதிப்பு ரத்த கொதிப்பு ரத்த கொதிப்பு, என் மாமனாருக்கு ரத்த கொதிப்பு ரத்த கொதிப்பு. என்ன பாட்டு பாடி வச்சிருக்கிறாங்க. எதையாவது ஒரு பாட்டு பெண்களை அன்னைக்கு அப்படி வர்ணிச்சாங்க. அவ்வளோ தூரம் அழகாக இருந்துச்சு. பறவைகளில் அவள் மணிப்புறா, பாடல்களில் அவள் தாலாட்டு, கனிகளிலே அவள் மாங்கனி, கனிகளிலே அவள் மாங்கனி, காற்றினிலே அவள் தென்றல். எப்படி வர்ணிச்சிருக்கான்? இன்னைக்கு பாட்டை வர்ணிச்சிருக்கான். என்ன பாட்டு வர்ணிச்சிருக்கான் தெரியுமா? தும்சு கட்ட தும்சு கட்ட, பெண்களை தும்சு கட்டங்கிறான். இன்னொருத்த வந்து என்னங்க தும்சு கட்ட, இப்ப நான் ஒரு கட்டையை எடுத்துட்டு வரேன்ட்டு அவன் ஒரு கட்டை, மஞ்சனத்தி மரத்து கட்டை, மையா வச்சு மைக்கு போட்ட நாட்டு கட்டை, டவுனு கட்டை, ரெண்டும் செம கட்டன்ட்டான். இன்னொருத்தன் வரான், என்னங்க நீங்கள, நான் இப்ப அடுத்த கட்டையை எடுத்துட்டு வர்றேன், கிட்ட நெருங்கி வாடி கர்லா கட்ட உடம்பு காரி, பட்டா எழுத வாடி பஞ்சாமர்த உடம்பு காரி. நான் தெரியாதனமாக கேட்குறேன், பெண்களை தும்சு கட்டை, நாட்டுக்கட்டை, கர்லா கட்டை, மஞ்சனத்தி மரத்துக்கட்டைன்னு போடுறியே, பெண்கள் நாங்கள்லாம் சேர்ந்து உங்களை தொடப்பக்கட்டையால் அடிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் தான் என்னுடைய கேள்வி. அப்போ பாடல்கள் சரியா இருக்கா? சினிமா வசனங்கள் அன்னைக்கு எப்படி இருந்துச்சு? சினிமா வசனங்கள், கலைஞர் அவர்களுடைய வசனமா, மனோகரா படத்தில் அப்படியே எம்ஜிஆர் அவர்கள் எப்படி இருப்பாங்க, யார் இருப்பாங்க, சிவாஜி அவர்கள் இருப்பாங்க, வசந்த சேனையோடு அவர் சேர்ந்து இருப்பார். அப்போ வந்து அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணி இவர் பேசுவார், அப்பாவை எதிர்த்து. புருஷோத்தமரே, முரட்டுக்காரியின் உருக்கும் விழியிலே உலகத்தை காண்பவரே, மானம் ஒன்றே நல்வாழ்வு என கொண்டு வாழ்ந்த மரவேந்திர பரம்பரையிலே மாசாக வந்தவரே, மயிலுக்கும் மந்தைக்கும் வித்தியாசம் தெரியாத மதிவானரே, குளிர் நிலவே கொல்லிக்கட்டை என்று கூறிய குருடரே, என் தாய் அன்பின் பிறப்பிடம், அறநெறியின் இருப்பிடம், கருணை வடிவம், கற்பின் திருவுருவம், அவர்களை அவதூறு பேசிய உமது அங்கங்களை பிளந்தறியுவேன், இந்த துரோக பேச்சுக்கும்மை தூண்டிவிட்ட துர்க்கையின் உடலை துண்டாடுவேன், துணிவிருந்தால் தோளிலே வலுவிருந்தால் எடுத்துக்கொள்ளுமது வாளை, தடுத்துக்கொள்ளுமது சாவை, தைரியம் இல்லாவிட்டால் தழுக்கு காரியின் குழுக்கு சிறுப்பிலை நீர் கோழையாக விட்டிருந்தால் ஓடிவிடும் என்னை விட்டு, புறமுதுகு காட்டி ஓடும் ஏ ராஜ விக்ரமே, பழிவாங்கும் பக்கம் பூஜை செய்ய வந்திருக்கிறீர், அப்படியே நெல்லும் அசையாமல் நெல்லும், இந்த சித்து வேலைக்காரின் ரத்தத்தை கொடுத்து அபிஷேகம் செய்கிறேன், இந்த நாசக்காரியின் நரம்புகளால் உமக்கு மாலை சூட்டுகிறேன், முல்லை சிரிப்பன புகழ்வீரே மோக போதையில் அந்த பல்லை எடுத்தும் கற்பனை செய்கிறேன், பாவி பார், பத்தினை ஈன்ற படும் பாவி பார், உன் கைகளில் இந்த உயிர் படும் பாட்டை பார், புருஷோத்தமா அப்படின்னு சொன்ன உடனே தான் அப்படி நிப்பாட்டுவாங்க. இதெல்லாம் மூச்சு பிடிச்சி சொன்னா எல்லா ஊர்லயும் கைத்தட்டல் கொடுப்பாங்க. அப்பா, இவங்க அவங்களே மூச்சரிச்ச மாதிரி உட்கார்ந்துருக்கிறாங்களே, என்ன அவ்வளவு அப்படி உள்ள டீப்பா போயிட்டாங்க. அப்ப வசனங்கள் எப்படி இருந்துச்சு, பாடல் எப்படி இருந்துச்சு, அவர் சொன்னாரு, ஜபாஸ்டின் சார் சொன்னாரு, ஆசிரியர் மாணவருடைய மரியாதை உறவு எப்படி இருந்துச்சு. அப்ப இதெல்லாம் பார்க்கும் பொழுது வாழ்க்கைங்கிறது இன்றைக்கு திண்டாட்டம் தான் என்று யோசிக்க தோணக்கூடிய காரணக்கட்டத்தினால் கொண்டாட்டம் அல்ல, இன்றைய பரபரப்பான வாழ்க்கை திண்டாட்டமே திண்டாட்டமே அப்படின்னு தீர்ப்பு சொன்னா அவர் மட்டும் எந்திரிச்சு லூசு மாரி கைத்தள்ளி விடுவார். உட்காருங்க, எஸ்கூஸ் மீ, கொண்டாட்டம்னு அவங்க என்ன பேசினாங்க அப்படின்ட்டு நம்ம யோசிக்கணுமா இல்லையா? நிறைய விஷயங்கள்ங்க, வாழ்க்கையை பிரச்சனைகள் வருங்க, அது அந்த காலமோ இந்த காலமோ, அதை நம்ம கைகளில் எடுத்துக்கொள்வது தான் வாழ்க்கைங்கிறது கொண்டாட்டம். பெண்களுக்கெல்லாம் நான் ஒரே ஒரு சொல்கிறேங்க, உங்கள் மனைவி உங்கள் புருஷன் டார்ச்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்களுக்கு, உங்கள் வீட்டுக்காரர் அடிக்கடி காஃபி டீ குடிக்கிறாரா, கவலைப்படாது, 24 மணி நேரம் இந்த மனுஷனுக்கு காப்பியை கொடுக்கணும் அப்படி அழுத்துக்கிடாதீங்க. அடிக்கடி உங்கள் வீட்டுக்காரர் காஃபி கேட்குறாருன்னா என்ன அர்த்தம்? உங்கள் காஃபியில் தான் அந்த மனுஷன் மயங்கி கிடக்கிறாருன்னு நினச்சி சந்தோஷப்படுங்க. 24 மணி நேரமும் டொர்ரு டொர்ரு டொர்ருன்னு கொரட்டை விட்டுக்கிட்டே இருக்கிறார், ஏன்டா இவரை கட்டணும், இப்போ சாம டைவர்ஸ் போயிருக்கலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. உங்கள் வீட்டுக்கார் கொரட்டை விட்டாருன்னா என்ன அர்த்தம்?
உங்களை கட்டினதுக்கு அப்புறம் தான் மனுஷன் நிம்மதியாக தூங்குறாருன்னு நினச்சி சந்தோஷப்படுங்க. அதான் வாழ்க்கை கொண்டாட்டம். நீங்கள் போய்கிட்டே இருக்கிறீங்க. உங்களுக்கு ஏதாவது கல்யாணமோ காது குத்தோ சடங்கு உங்களுக்கு வராது, உங்கள் பிள்ளைக்கு வரும். ஏதோ ஒன்று ஒரு நல்ல பரிசுகள் எதுவும் வாங்கி கொடுக்க மாட்டேங்கிறாரே, எனக்கு கிஃப்டே வாங்கி தர மாட்டேங்கிறாரு அப்படிலாம் சொல்லாதீங்க. என்ன அர்த்தம்? உங்களுடைய எதிர்கால தேவைக்காக அந்த மனுஷன் சேமித்து வைக்கிறார் நினைச்சு சந்தோஷப்படுங்க. வாழ்க்கை கொண்டாட்டமாக இருக்கும். நீங்கள் நடந்து போயிட்டே இருக்கிறீங்க, எய்த்தாப்பில் ஒரு சூப்பர் ஃபிகர் வருது, உங்கள் வீட்டுக்காரர் அப்படி பார்த்து அங்கிட்ட சைட் அடிக்கிறாருன்னா அதுக்கெல்லாம் கவலைப்படாதீங்க. சைட் அடிக்கலன்னு நினைக்கணும். என்ன அர்த்தம்? நம்ம பொண்டாட்டியை விட இவா என்ன அழகா அப்படின்னு நினைச்சு செக் பண்றான்னு நினைச்சு சந்தோஷப்படுங்க. வாழ்க்கை கொண்டாட்டமா இருக்கும். ஆமா, லைட்டா பார்த்துட்டு போடு. என்ன இப்படிலாம் நீங்க செக் வைக்க கூடாது. நடுவருக்கே இந்த பெண்ணு செக் வைக்கிறாரா, என்ன பண்றது? வாழ்க்கையை எப்படி நம்ம சந்தோஷமாக மகிழ்ச்சியாக எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு நீங்க நினைச்சுப்போங்க. என் வீட்லயே நடந்துக்கோங்க. உண்மையிலே நான் நிறைய டிவி இதில் பேசினாலும் நான் ரொம்ப பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா, ஜல்லிக்கட்டு எல்லாரும் பார்த்துருப்பீங்கள்ல. அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு, பாலமேடு ஜல்லிக்கட்டு, சத்திரப்பேடு ஜல்லிக்கட்டு. இந்த ஜல்லிக்கட்டில் நிறைய ஆண் வர்ணனையாளர்களுக்கு மத்தியில் முதல் பெண் வர்ணனையாளராக நான் தான் முதல்ல பேசினேன் அந்த ஜல்லிக்கட்டை. நான் ரொம்ப சந்தோஷமா, மாடு வருது பாரு துள்ளிக்கிட்டு, தமிழர்களுடைய தனி அடையாளமே ஜல்லிக்கட்டுன்னு அந்த இடத்துல சொல்லும் பொழுது அவ்வளோ ஒரு பூரிப்பாக ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. ஏன்னா ஒரு விவசாயியோட மகள் தான் அந்த அன்னபாரதி. அவ்வளோ பெருமையாக இருந்துச்சு. டிவியில் பொங்கலுக்கு ஜல்லிக்கட்டு போடுவாங்க இல்லைன்னா, டிவியில் போட்டு காமிச்சாங்க. டிவியில் ஜல்லிக்கட்டு ஓடுது, என் வீட்டுக்கார் பில்டப்பு, புடி அப்படி புடி இப்படி புடி அப்படி புடி. நான் செம்ம டென்ஷன் ஆகிட்டேன். நான் நேரில் போய் நான் பார்த்தவங்கள, இங்கே இருங்க எஸ்குஷ்மி, என்னம்மா இருமா மாடை புடி புடி புடின்னு அப்படிங்களாம்ல, இங்கே அவளை பில்டப் போடுறீங்களே, நேரில் போய் மாட்டை அடக்க வேண்டியதானே. மனுஷன் ஒத்த வார்த்தை சொன்னார், கட்டின மாட்டையே அடக்க முடியலையா, இதில் கட்டாத மாட்டை எங்கே கூடி அடக்குதுன்னு சொல்லிட்டாருண்ணே. ஆனாலும் நம்ம விட்டு கொடுக்குறோமா, குடி குடி குடின்லாம் அவங்கெல்லாம் சொன்னாங்க. உண்மையிலே இன்றைக்கி நாட்டில் குடி மகன்களோட எண்ணிக்கை தான் அதிகமாக இருக்குது. அதில் இல்லைன்னு நம்ம சொல்லவே முடியாது. ஒரு பஸ்ஸில் நீங்கள் போகிறீங்க, உண்மையிலே ஆண்கள் எல்லோரும் நல்லா கேளுங்க. ஒரு பஸ்ஸில் போகிறீங்க, அந்த பஸ்ஸில் ஒரு அறிவிப்பு பலகை எழுதி போட்டிருக்கு. என்னன்னா, இந்த பஸ்ஸில் பேருந்தில் நீங்கள் எல்லா விதமான ஸ்டாப்புகளுக்கும் போகலாம், முழுக்க முழுக்க இலவசம் அப்படின்னு எழுதி போட்டிருக்கு. ஆனால் அதில் ஒரு பின் குறிப்புன்னு போட்டிருக்கு. என்ன தெரியுமா? என்ன அப்பப்போ லைட்டாக பிரேக் பிடிக்காது பஸ்ஸில். நீங்கள் ஏறுவீங்களா அந்த பஸ்ஸில்? ஏற மாட்டீங்க. ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு போர்டு போட்டிருக்காங்க, என்னென்னா இங்கே எல்லா விதமான சிகிச்சைகளும் இலவசம் அப்படின்ட்டு போட்டிருக்காங்க. ஆனால் அதே ஹாஸ்பிட்டலில் ஒரு பின் குறிப்புன்னு சொல்லிட்டு கீழே என்ன போர்டு போட்டிருக்காங்க தெரியுமா? உயிருக்கு உத்தரவாதம் இல்லைன்னு போட்டிருக்காங்க. நீங்கள் போவீங்களா அந்த ஹாஸ்பிட்டலுக்கு? ஆனால் இதெல்லாம் தாண்டி ஹாஸ்பிட்டலில் இருக்கலாம், பேருந்தில் எழுதியிருக்கலாம். ஆனால் ஒரு டாஸ்மார்க் கடையில் மட்டும் மது நாட்டுக்கும் வீட்டுக்கும் உயிருக்கும் கேடுன்னு எழுதி போட்டிருக்கு. பூரா எல்லாம் முத்துன்னு அதில் தான் மொந்துதுங்க. தீபாவளிக்கெல்லாம் பொங்கலுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அத்தனை கோடிக்கு மேலே விற்பனை. உண்மையிலே யோசிப்பார். கொரோனா தடுப்பூசி எல்லாரும் போட்டிங்கல்ல. அமெரிக்காக்காரன் போட்டான், ஜப்பான்காரன் போட்டான், சைனாக்காரன் போட்டான், நம்மளும் போட்டான். அமெரிக்காக்காரன் கொரோனா தடுப்பூசி போட்டால் அடுத்த செகண்ட் டாக்டரை பார்த்து கேட்டான், வலிக்குமா டாக்டர்? ஜப்பான்காரன் கொரோனா தடுப்பூசி போட்டால் அடுத்த செகண்ட் டாக்டரை பார்த்து கேட்டான், எத்தனை நாள் ரெஸ்ட் எடுக்கணும் டாக்டர்? நம்மால் கொரோனா தடுப்பூசி போட்டால் அடுத்த செகண்ட் டாக்டரை பார்த்து கேட்டான், நைட்டு சரக்கு அடிக்கலாமா டாக்டர்? பார்த்தீங்களா, பூரா எல்லாம் சிரிக்கிறாங்க. பூரா அவ்வளோதான். அப்போ குட்டி மகன்களின் நிலைமை. இப்படிப்பட்ட குடிகார புருஷன் இருக்கிறானேன்னு சொல்லிட்டு எந்த பெண்களாவது நாங்கள் விட்டு கொடுத்து போகிறோமா? நோ. அதுதான் தமிழ் பெண்கள். கோபக்கார மச்சானும் இல்லை, என் மச்சான் கொடுமை செய்யும் மச்சானும் இல்லை, சிரிச்சிடுவா முறைச்சிடுவா, சிரிச்சிடுவா முறைச்சிடுவா, செல்லமேனு கூப்பிடுவார். கோபக்கார மச்சானும் இல்லை, என் மச்சான் கொடுமை செய்யும் மச்சானி இல்லை. அப்போ பெண்கள் விட்டு கொடுக்குறாம வாழ்கிறார்களே, அப்போ வாழ்க்கைங்கிறது கொண்டாட்டமா திண்டாட்டமா? அப்பா அந்த பெண் வந்ததுலேருந்து நான் பார்க்குறேன், அந்த குழந்தை அப்பா கிட்ட அவ்வளோ தூரம் கொஞ்சி விளையாடிக்கிட்டே இருக்கு. ஆனால் நான் உண்மையிலே சொல்கிறேன், நம்மளாம் நினைக்கிறோம் அப்பாக்கள் இத்தனை பேர் இருக்கிறீங்க, விலை கூடின பொம்மை காரு ட்ரெயின் வாங்கி கொடுத்தா தான் குழந்தைகளுக்கு பிடிக்கும்னு. ஆனால் குழந்தைக்கு யாரை பிடிக்கும் தெரியுமாங்க? விளையாட்டுக்கு பொம்மை வாங்கி தரும் அப்பாக்களை விட, விளையாட்டுக்கு பொம்மை வாங்கி தரும் அப்பாவை விட தன்னோடு விளையாடும் அப்பாவை தான் குழந்தைகளுக்கு மிக பிடிக்கும் என்று சொன்னால் அந்த அப்பா அப்படிப்பட்ட குழந்தையா மாறி விளையாடுறார். அதாங்க அப்பா அப்படிப்பட்ட. வெளிநாட்டிலலாம் இந்த மாதிரி உறவுகள் கிடையாதுங்க. அம்மா அப்பா. நம்ம நாட்டில் தான் அந்த உறவு பந்தம் அவ்வளவு தூரம் ஒரு உயிர்ப்போடு இருக்கு. வெளிநாட்டில் உள்ள ஆண்களுக்கும் நம்ம நாட்டில் உள்ள ஆண்களுக்கும் வித்தியாசம் இருக்குதுங்க. வெளிநாட்டில் உள்ள ஆண்கள் தாயை தவிர அத்துணை பேரையும் மனைவியாக பார்க்கக்கூடியவர்கள். நம்ம நாட்டில் உள்ள ஆண்கள் தாங்க மனைவியையே சில நேரங்களில் தாயாக பார்க்கக்கூடிய ஆண்கள் வாழக்கூடிய தேசம் இதுங்க. கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை நம்ம ஈஸியாக சொல்லியிருந்தோம்.
ஒரு ஆண் மகனுக்கு மனைவியோட அருமை எப்ப தெரியும் தெரியுமா? 20 வயசுல மனைவியோட இளமை ததும்பும் அழகு தெரியும். 30 வயசுல மனைவியோட அன்பு புரியும். 40 வயசுல அவளுடைய அருமை தெரியும். 50 வயசுல அவள் தாயாவாள், இவன் சேயாவான். 50 வயசுக்கும் மேல 60 வயசுல அவ இல்லாட்டி நாம இல்லடா அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வருவீங்க. 60 வயசுக்கும் மேல ஒருத்தர் கணவன் மனைவி இருந்தாங்கன்னா மனைவி தெய்வமாவாள், கணவன் அந்த இடத்துல பக்தனாவாங்க. அதுதான் நம்மளுடைய கலாச்சாரம், அவ்வளவுதான் நம்மளுடைய பண்பாடுங்க. எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் விட்டு கொடுக்கக்கூடிய தேசம் அதுனா இதுதான். சுத்தியலும் சாவியும் பேசிக்கிடுச்சாங்க. அப்ப சுத்தியல் சொல்லிச்சான் சாவியை பத்து, உன்னோட நான் ரொம்ப ஸ்ட்ராங்கு தான், உன்னோட நான் ரொம்ப பலசாலி தான், ஆனா நீ பூட்டை ஈஸியா திறந்துருத, என்னால திறக்க முடியல ஏன்னு கேட்டுச்சான். அதுக்கு சாவி சிரிச்சுக்கிட்டே சொல்லிச்சா, என்னோட நீ ரொம்ப ஸ்ட்ராங்கு தான், என்னோட நீ ரொம்ப பலசாலி தான், ஆனா நீ பூட்டை திறக்க அதோட தலையில ஓங்கி அடிக்கிற, நான் பூட்டை திறக்க அதோட இதயத்தை தொடுற. என்றைக்குமே ஆயுதத்தை விட அன்புதான் மேலானதுன்னு சொல்லிச்சாங்க சாவி. அந்த அன்பு நம்ம தேசத்துல இருக்கு. நிறைய நாடுகள், வெளிநாட்டு தமிழ்ச்சங்கங்கள்லாம் நான் போய் பேசியிருக்கிறேன். சமீபத்தில் கூட ஒரு வாரத்தை முன்னாடி மலேசியா தமிழ்ச்சங்கத்தில் போய் பேசுகிறேன். நிறைய நாடுகள், ஆனால் நிறைய நாடுகளை விட இந்தியாங்கிற ஒரு நாடை ஏன் பெருமையாக பார்க்குறாங்க தெரியுமா? உலகத்தில் கொசுக்களே இல்லாத நாடுனா பிரான்ஸ், காடுகளே இல்லாத நாடு கத்தார், ரயில்களே இல்லாத நாடு ஆப்கானிஸ்தான், ஏழைகளே இல்லாத நாடு சிங்கப்பூர், பள்ளிக்கூடங்களே இல்லாத நாடு திபெத், தனக்கென தேசிய தினம் இல்லாத நாடு டென்மார்க், தனக்கென தேசிய மொழி இல்லாத நாடு சுவிட்சர்லாந்து, பாம்புகளே இல்லாத நாடு ஹவாய் தீவு. ஆனால் அன்பை மட்டும் கருவியாக கொண்டிருக்கூடிய ஒரே நாடுனா நம் இந்திய நாடு அப்படின்ட்டு சொன்னால் இன்னைக்கு வரைக்கும் வெள்ளைக்காரன் நம்மளை பார்த்து ஆச்சரியப்படுறானே. வெளிநாட்டிலலாம் பார்த்தா நம்மளை விட பெரிய பெரிய பில்டிங் இருக்கும், நம்மளை விட பெரிய பெரிய பணக்காரனாக இருப்பான். ஆனால் பண்பாட்டில் நம்மை விட அவர்கள் பிச்சைக்காரர்கள் அப்படின்னா அதுதாங்க உண்மை. என்ன சொல்ல முடியும்? நம்ம இளைஞர்கள் எல்லாம் சொல்லுவாங்க, இவெல்லாம் அப்பம் பேச்சை கேட்க மாட்டாங்க, அப்பம் பேச்சை கேட்க மாட்டாங்க. ஒன்னே ஒன்று சொல்கிறேன், இளம் தலைமுறை அப்பம் பேச்சை கேட்க மாட்டாங்க தான். ஆனால் அப்பனுக்கு ஒரு பிரச்சனைனா எவன் பேச்சை கேட்க மாட்டான், அதுதான் இன்றைய இளம் தலைமுறை. அவ்வளவு பிரச்சனை, எல்லாத்தையும் தாண்டி நிற்கக்கூடிய சக்தி பக்தி இருக்குதா வெளிநாட்டில்? ஆனால் நம்ம நாட்டில் இன்றைக்கும் பக்திங்கிறது ஒரு மிகப்பெரிய ஆழமரமாக இருக்கிறதுங்க. கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இன்றைக்கு அழகாக அந்த ஒரு கும்பாபிஷேக விழாவை நடத்தி, ஒரு பட்டிமன்றத்தை நடத்தி, அதன் மூலமாக மக்கள் சிரிக்கணும் நினைத்த அந்த நல்ல உள்ளத்துக்கே ஒரு பெரிய பாராட்டுகளை சொல்லலாங்க. வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும், துன்பம் வரும் வேளையில சிரிங்க அப்படின்னு சொன்னாங்க. ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்லி நேரத்தின் அருமை கருதி முடிச்சிருந்தேன். இன்னைக்கு ரிதன்யாங்கிற ஒரு பெண்ணோட நிலைமை நம்ம எல்லாருமே சோஷியல் மீடியாவில் பார்த்தோம். தயவு செய்து என் அம்மா எனக்கு சொல்லி கொடுத்த ஒரு விஷயத்த தாய்மார்கள் நீங்களும் சொல்லி கொடுப்பீங்கன்னு நம்பிக்கையோட சொல்கிறேன். குழந்தைகளுக்கு, பெண் குழந்தைகளுக்கு தைரியத்தை சொல்லி வளருங்கள். பெண் குழந்தைகளுக்கு அம்மா அப்பாங்கிறத விட நான் உன்னுடைய நண்பன்டா, உன் ஃப்ரெண்டுடா, எனக்கு எந்த பிரச்சனைனாலும் என்கிட்ட சொல்லுன்னு சொல்லி கொடுத்து வளருங்க. ஒரு காலத்தில் பொம்பளை பிள்ளைய பொத்தி பொத்தி வளர்த்தாங்க. இன்றைக்குள்ள பெண்களுக்கு சொல்கிறேன், பெண் பிள்ளைகளை பொத்தி பொத்தி வளர்ப்பதை விட நான் ஒரு பெண் பேச்சாளராக மேடையில் பதிவிடுறது என்ன தெரியுமாங்க? பெண் பிள்ளைகளை பொத்தி பொத்தி வளர்ப்பதை விட ஆண் பிள்ளைகளுக்கு புத்தி சொல்லி வளருங்கள். என்னுடைய பெண் குழந்தைகள் பாதுகாப்பாக இருக்குங்க. ஒரு காலத்தில் ஊராம் பிள்ளைய ஊட்டி வளர்த்தா உன் பிள்ளை தானா வளரும், அது அந்த காலங்க. ஆண் பிள்ளைகளை ஒழுக்கமாக வளர்த்தால் என் பெண் குழந்தைகள் பாதுகாப்பாக வளரும் அப்படிங்கிற காலகட்டத்தில் இருக்கிறோம். பாதகம் செய்பவரை கண்டால் நீ பயம் கொள்ளலாகாது பாப்பா. முண்டாசு கவிஞன் பாரதியோட வரிகள் எங்கள் அம்மா எனக்கு சொல்லி கொடுத்து வளர்த்தாங்க. பாரதியாரோட கவிதைகள் பிடிக்குங்கிறதுனால தான் எங்கள் அம்மா எனக்கு அண்ணன் பாரதினே பேர் வச்சாங்க. பாதகம் செய்பவரை கண்டால் நீ பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு தைரியமிக்க குழந்தைகளாக தயவு செய்து பெண் குழந்தைகளை நீங்கள் இருக்கணுங்கிறத அன்போடு கேட்டுக்கொண்டு, ஆண் குழந்தைகளும் பெண் குழந்தைகளும் ஒரு அற்புதமாக அம்மா அப்பாவை பற்றிலாம் சொல்லலைன்னா அவ்வளவு தூரம் சொல்லலாங்க. நிலாவில் போய் முதல்ல கால் வச்சவர் யாரு? நீல் ஆம்ஸ்ட்ராங். நீல் ஆம்ஸ்ட்ராங்கோட அம்மா கிட்ட பத்திரிகையாளர்கள்லாம் போய் கேட்குறாங்க, மா உங்கள் பையன் நிலாவில் கால் வச்சுட்டான், நீங்கள் இப்போ சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்கும்பொழுது நீல் ஆம்ஸ்ட்ராங்கின் தாயார் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமாங்க? நீங்களாம் என் பையன் நிலாவில் கால் வச்சுட்டான்னு சந்தோஷப்படுறீங்க, ஆனால் எனக்கு எப்போ சந்தோஷம் தெரியுமாங்க? என் பையன் நிலாவிலேருந்து இறங்கி வந்து எப்போ பத்திரமா இந்த நிலத்தில் கால் வைக்கணும் அப்போதாங்க எனக்கு சந்தோஷம் என்று சொன்னவள் தான் நீல் ஆம்ஸ்ட்ராங்கின் தாயார். அப்படிப்பட்ட அம்மாக்களும், அப்படிப்பட்ட அப்பாக்களும், அப்படிப்பட்ட அண்ணன்களும் தம்பிகளும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தேசத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் நண்பர்களே. இன்றைய வாழ்க்கையில திண்டாட்டம்னு நீங்க நினைத்தால்தான் அது திண்டாட்டம்.
கொண்டாட்டமாக நீங்கள் நினைத்து பாருங்கள். நீங்கள் வாய் திறந்து சொல்ல முடியாத எத்தனையோ விஷயங்களை அந்த கடவுள் கண் திறந்து பார்த்து கொண்டிருக்கிறாள் அப்படிங்கிறத மட்டும் நினையுங்கள். உங்கள் வாழ்க்கை உங்கள் கைகளில் என்று சொல்லி இன்றைய வாழ்க்கை திண்டாட்டம் அல்ல, கொண்டாட்டமே கொண்டாட்டமே கொண்டாட்டமே. வாழ்க்கையை ரசிக்க பழகுங்கள் என்று சொல்லி கலையாத கல்வியும் குறையாத வயதும் கபடு வாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுப்பினி இல்லாத உடலும் சலியாத மனமும் அன்பகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாளாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வராத கொடையும் துளையாத நிதியும் கோணாத கோலும் துன்பம் இல்லாத வாழ்வும் துயனின் பாதத்தில் அன்பு உதவி பெரிய தொடரோடு கூட்டு கண்டாய் என்று அபிராமி பட்டர் அபிராமி அந்த அதில் கூறியது போல எல்லா வளங்களும் நலங்களும் பற்று என்னுடைய மாப்பிள்ளையூரணி மக்கள் கொண்டாட்டமாக வாழ வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம் ரசிக பெருமக்களே.